லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போனே வேகமா போனே. இந்த சோழி அந்த பார்வதி தேவி கிட்ட பரமேஸ்வரனோட கும்பாபிஷேகத்தை எப்ப நடத்தலான்னு கேட்டு சொல்லும். சொல்லுப்பா. ஜான்சி மேடம் ஸ்ரீஜா அரஸ்ட் பண்ண வர விஷயத்த அபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடவா? வேண்டாம் சந்தோஷ். ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு அபியும் சஞ்சீவும் வர்மா கூட அக்ரிமெண்ட் போட போயிருக்காங்க. அபி சஞ்சீவ் வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்து அவங்க கஷ்டம்லாம் தீர்ந்து அவங்க வாழ்க்கையே மாற போகுது. இப்ப போய் அபி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அபியும் சஞ்சீவையும் அப்செட் பண்ண வேண்டாமே. விடு, நாம அப்புறமா சொல்லிக்கலாம். ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். அபி சஞ்சுவோட வாழ்க்கை சந்தோஷமா மாற போற நேரத்துல இவளை பத்தி அபிகிட்ட சொல்ல வேண்டாம். அம்மா, ஜான்சி மேடம் கால் பண்றாங்க. பேசு. சொல்லுங்க மேடம். சந்தோஷ், நான் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வாங்க மேடம். நீங்க என்கிட்ட முன்னாடியே உங்க ஒய்ஃப் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்கிறேன். நான் உங்க வீட்டுக்கு வந்து ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம்லாம் இல்லையே? மேடம், இதுல வருத்தப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீங்க என்ன தப்பு பண்ணாத நல்ல வழியா ஜெயில போடணும்னு நினைக்கிறீங்க? உயிரை சூறையாடுற ஓனாய தானே கூண்டுக்குள்ள அடைக்க நினைக்கிறீங்க? இதுக்கு நான் சந்தோஷம் படுறேன் மேடம். சொல்ல போனா ஸ்ரீஜாவை நீங்க ஜெயில அடைச்சு எங்க குடும்பத்துக்கு நீங்க நல்லதான் பண்ண போறீங்க. தயங்காம உங்க டியூட்டியை நீங்க வந்து செஞ்சுட்டு போங்க. ஓகே சந்தோஷ். இப்ப எங்க மேடம் இருக்கீங்க? நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்து பேசுறேன். சரிங்க மேடம், வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. மா, ஜான்சி மேடம் ஸ்ரீஜா அரெஸ்ட் பண்ண நம்ம வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்களாம். வாங்க, நம்ம வெளில போய் வெயிட் பண்ணுவோம். சரிப்பா, வா.
இது எப்படி சாத்தியம்? வர்மா சார் வீட்டுல ஜோசியம் பார்க்கும்போது ஒரு சோழி தனியா போய் நின்னு திசையை காட்டின மாதிரியே இப்பவும் காட்டுது. வர்மா சாருக்கும் குமாரராஜா ஐயாவுக்கும் என்ன தொடர்பு? விழுந்த எல்லா சோழிக்கும் இந்த சோழிக்கும் அர்த்தம் தெரிஞ்ச எனக்கு தனியா போன இந்த சோழிக்கு மட்டும் அர்த்தம் தெரியல. என்ன சாஸ்திரி, சோழிய பார்த்து யோசிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்கய்யா, பிரச்சனையெல்லாம் ஒண்ணு இல்ல. விழுந்த ஒரு சோழிக்கு மட்டும் எனக்கு விட தெரியல. நான் எனக்கு எட்டின விஷயத்த மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். விடை தெரியாத சோழிக்கான விஷயத்த அந்த ஈசன் எனக்கு உணர்த்தும் போது நான் சொல்றேன். இந்த கும்பாபிஷேகத்துக்கு அனுமதி கொடுத்த பார்வதி தேவி ஒரு பூர்வ ஜென்ம கணக்கு ஒண்ணுக்காக தேதி கொடுக்காம இருக்கா. ஆனா அந்த தேதி கிடைக்க ஒரு வழி இருக்கு. நான் சொன்னபடி நீங்க செஞ்சா அந்த ஈசனோட கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாளும் கிழமையும் கிடைச்சிரும். சாஸ்திரி, இத நீங்க வேற எதுக்காவது பண்ண சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். என் அப்பன் ஈசனோட கும்பாபிஷேகத்துக்காக நீங்க இத பண்ண சொல்றதால நான் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறேன். நல்லதுங்கய்யா. அப்புறம் சாஸ்திரி, ஒரு சோழிக்கு மட்டும் விட தெரியலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான விடைய தெரிஞ்சுக்க வழி இருக்கா? ஐயா, அந்த ஈசன் தனக்குள்ள நிறைய ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த மாதிரி ரகசியத்துல ஒண்ணுதான் நமக்கு விடை தெரியாத சோழிக்கு உண்டான விஷயமும். ஈசன் தன் ரகசியங்களை அவளுக்கு நினைக்கும் போது நமக்கு அந்த சோழிக்கான விஷயம் தெரியும். அது வரைக்கும் நாம காத்துதான் ஆகணும். சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சங்கர், போய் தச்சனை எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா, கோயில் விஷயத்துல நான் தட்சணை வாங்குறது இல்லையா. நான் வரேங்க ஐயா. சரி வாங்க. ஏ ஸ்ரீஜா, உன்னோட ஆட்டத்துக்கான அழிவு காலம் நெருங்கிடுச்சு. ஜெயிலுக்கு கிளம்ப தயாராரு. ஹே ஸ்ரீஜா, இன்னும் நீ தெனாவட்டா இருக்கியா? ஜெயிலுக்கு போனா உன் திமிரெல்லாம் தன்னால அடங்கிடும். ஐயா, இப்ப என்ன செய்யறதா இருக்கீங்க? அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே, சாஸ்திரி சொன்னதை செஞ்சிட வேண்டியதுதான். நான் ஒண்ணு நினைச்சா அந்த ஈசன் ஒண்ணு நினைக்கிறான். அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு உங்களுக்கு சாஸ்திரி சொன்ன விஷயத்த எப்ப செய்யறதுன்னு சொல்றேன்.
ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஒருத்தி போராடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தி அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாளே, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ். மா, அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஸ்ரீஜா செஞ்ச பாவத்துக்கு அவளுக்கு கிடைக்கிற தண்டனமா இது? இத நம்ம சந்தோஷமா தான் ஏத்துக்கணும். வருத்தப்படாதீங்க. இல்ல சந்தோஷ், நான் ஸ்ரீஜாவுக்காக வருத்தப்படல. ஸ்ரீஜா பண்ண தப்புக்கான தண்டனைய அவ அனுபவிச்சே ஆகணும். எனக்கு என்ன வருத்தம்னா, போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். அதுக்கு என்னமா பண்றது? நடக்க போற சில நல்லதுக்காக சில சங்கடங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணே, ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல. அபி சஞ்சீவை அடிச்சு தூக்க இதான் சரியான இடம். நம்ம டெம்போ வச்சு ஆட்டோ அடிச்சு தூக்குனே. ஜான்சி சொன்ன மாதிரியே என் பொண்ணு அரெஸ்ட் பண்ண போலீஸ் பட்டாளத்தோட வந்துட்டாளே. எல்லாரும் கூட்டு சேர்ந்து என் பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறீங்கல்ல, நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. இது இந்த சிந்தாமணியோட சாபம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீஜாவை ஜான்சி அரெஸ்ட் பண்ண போறா. ஜான்சி வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது நீ யார் கண்ணிலையும் பட்டுடாத. நீ ஜெயிலுக்கு போகும்போது கூட பெத்த அம்மாவை காப்பாத்தணும்னு ஃபீல் பண்றிய ஸ்ரீஜா. உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டி. உன்னை விட்டுட்டு நான் எப்படி தனியா இருக்க போறேன்னு தெரியலையே ஸ்ரீஜா. ஸ்ரீஜா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருக்கிற அந்த அபி, சஞ்சீவ், சீதா, சந்தோஷ் இவங்க எல்லாரையும் கொல்லணும் போல இருக்கு. முதல்ல அந்த ஜான்சியை கொல்லணும். கான்ஸ்டபிள்ஸ், மேடம், நீங்க ஜீப் எடுத்துக்கிட்டு எல்லாரும் போய் கார்னர்ல நில்லுங்க. ஏன் மேடம் எங்களை கார்னர்ல வெயிட் பண்ண சொல்றீங்க? Do what I say. சாரி மேடம். போங்க. அம்மா, ஜான்சி மேடம் வந்துட்டாங்க. ஹே ஸ்ரீஜா, நீ தொலைஞ்சடி. வாங்க ஜான்சி மேடம். ஜெயிலுக்கு போறேன்னு தெரிஞ்சும் எவ்வளவு திமிரா உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க. அண்ணே, வேகமா போனே. பின்னாடி வர்ற லாரிக்காரன் நம்ம இடிக்கிற மாதிரியே வரான். வேகமா போங்க, பாஸ்டா போங்க, வேகமா போங்க. டிரைவர் அண்ணா, என்னாச்சு? மேடம், லாரிக்காரன் ஆட்டோ அடிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் மேடம்.
ஏய் சீக்கிரமா போன. ஏமா போன. அபி, யாரோ நம்மள லாரில இடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரு சஞ்சீவ் நம்மளை இடிக்க வர போறா? நம்ம அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஸ்ரீஜா தான் நம்மளை ஆக்சிடென்ட் பண்ண ஆளுங்களை அனுப்பியிருப்பா. இப்போ என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம வர்மா கூட அக்ரிமெண்ட் போட போறதும் நீ 30 நாள்ல பெரிய முதலாளி ஆக போறதும் எழுதப்பட்ட விதி. அது அந்த ஸ்ரீஜா இல்ல, யாராலையும் மாத்த முடியாது. மேடம், அந்த லாரிக்காரன் என் ஆட்டோ அடிச்சா என் ஆட்டோ சுக்குநூறாயிடும் மேடம். மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். ஆட்டோ வேகமா போகுதுண்ணே. அபியும் சஞ்சீவும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க கூடாதுண்ணே. சஞ்சீவ், நீ ஆட்டோவை வாங்கி ஓட்டு. அந்த ஸ்ரீஜா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மள ஆக்சிடென்ட் பண்ண வரவங்களுக்கு நீ தண்ணி காட்டு. போ சஞ்சீவ். சரி அண்ணா, நீங்க கொஞ்சம் நீங்க இப்படி ஒதுங்க. ஒதுங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணே, வேகமா போன. போன வேகமா போன. வேகமா ஓட்டுன. ஏய், எங்களே ஆக்சிடென்ட் பண்ண வரீங்க? ஏன்டா வந்தோன்னு யோசிக்க வைக்கிறேன் பாரு. அண்ணே, ஆட்டோ ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிச்சுண்ணே. அபி சஞ்சீவ் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது, விட்டுறக்கூடாதுண்ணே. அண்ணே, வேகமா போய் அந்த ஆட்டோவை நம்ம டெம்போ வச்சு அடிச்சு போன. சீக்கிரம் போன. ஏய், வாங்கடா வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு விளையாட்டு காட்டுறேன். சஞ்சீவ், விளையாட்டு காட்டினது போதும். அவங்க ஆட்டத்தை முடிச்சு விடு. சரி அபி. சஞ்சீவ், டேய், அபி புருஷன் அவன் ரொம்ப மோசமானவன். முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். சீக்கிரம் அவன் வரதுக்குள்ள நம்ம ஓடிடுவோம். வாடா வாடா. சஞ்சீவ். அபி, ஒரு நிமிஷம் இரு. நம்மள ஆக்சிடென்ட் பண்ண வந்த ரவுடிங்கள ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டா சஞ்சீவ், இவங்க வெறும் அம்பு தான். இவங்களை அடிச்சு என்ன ஆக போகுது? அம்பு ஏவன ஸ்ரீஜாவை நம்ம அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு வந்து பாத்துக்கலாம். நீ வா, நம்ம கிளம்பலாம். எமகண்டும் முடிஞ்சிருச்சு. இனிமே என்னைக்குமே நமக்கு நல்ல நேரம் தான்.
வா சரி வா. வா. மேம் இதான் எங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம். மா, வழக்கமா இந்த யூனிஃபார்ம் போட்டா நான் சொந்த பந்தம்லாம் மறந்துடுவேன். சட்டம் தான் முக்கியம்னு விருப்பு வெறுப்புலாம் பார்க்காம என் கடமையை செஞ்சிருவேன். ஆனா இன்னைக்கு என் லைஃப்ல முதல் முறையா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது எனக்குள்ள ஒரு வருத்தம். அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மருமகளா வாழ்ந்த இந்த குடும்பத்துக்குள்ள சாமி தான் வரணும். ஆனா வேற வழி இல்லாம ஒரு போலீஸா நான் வந்திருக்கேன். ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ண